விஜய் ஆபீஸ்ல சீரியஸா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. காவேரி காஃபி வேணுமான்னு கேக்குறாங்க. காவேரி, உள்ள வர்றதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டுட்டு வரணுங்கிற பேசிக் மேனர்ஸ் கூட உனக்கு கிடையாதா? அம்மா விஜய், இது ஆபீஸ், நான் போய் பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ள வரேன். ஓ, காவேரி வா. காவேரி, நீ அடங்கவே மாட்டியா? என்ன பாஸ் நீங்க மார்னிங் ஆபீஸுக்கு வந்தீங்க, நேரா இந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சதோட சரி, இங்க வெளியவே வரல. அதான் நேரா பார்த்து நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு இந்த அதோட காஃபியும் எடுத்துட்டு வருவோம்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். பாஸ் கரெக்டா தானே சொன்னேன்? காவேரி, என்ன எப்படி வெளியே வர சொல்ற? வெளிய தலை காட்டவே முடியல. அந்த அளவுக்கு நீ வேலைய பார்த்து வச்சிருக்க. அப்பள மாடல் மண்ணாங்கட்டின்னு நான் எப்படி வெளியே வர்றது? ஜெய் சார், இன்னும் கேக்குறாங்களா என்ன? அவன் கேட்டான், கேட்டிருக்க மாட்டாங்களே. பாஸ், எவனாவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க பாஸ், இத பத்தி யோசிச்சுதான் நீங்க வெளியவே வரலையா? நான் தான் எல்லார்கிட்டையும் இத பத்தி பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேனே. ஜென்ரலாவும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், இண்டிவிஜுவலாவும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். யாருமே உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க பாஸ். நீங்க தைரியமா வெளிய எப்பயும் போல வாங்க. காவேரி, யாரும் கேட்க மாட்டாங்கன்னா என்ன சொல்லி வச்சிருக்க? இது பாஸ், நான் என்னமோ சொல்லி வச்சிருக்கேன், அதான் முக்கியம். உங்களை யாரும் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னீங்க. கேட்டா நீ செத்தடி அப்படின்னு என்ன மிரட்டினீங்க வேற. அப்படி நீங்க எனக்கு உயிர் பயத்தை காட்டினதுக்கு அப்புறம் நான் கேர்லெஸ்ஸா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா பாஸ்? அதனாலதான் ஸ்ட்ரிக்டா விஜய் சார் கிட்ட யாரும் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். பாஸ், தலை வலிக்குதா? எனக்கு தெரியும், அதான் கையோட காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். தாங்க பாஸ், சீக்கிரத்துல குடிங்க, ஆறிட போகுது. பாஸ், இந்த மக்ல மிஸ்டர் ரைட் உங்களுக்கு தகுந்தாப்புல மக்கள்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாஸ். காவேரி, இப்ப எனக்கு எதுக்கு காஃபி எடுத்துட்டு வர? உன் வேலையா இது? ரவி இருப்பார்ல, அவர் எடுத்துட்டு வருவாரு. ரவி? பாஸ், நான் யாருமே உங்களை வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் பாஸ். ரவி மாத்திரம் எப்படி உள்ள வருவாரு? தான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க பாஸ், காஃபி குடிங்க. பாஸ், என் மேல இருக்க கோவம் இருக்கட்டும், முதல்ல காஃபியை குடிங்க பாஸ், தலைவலிக்குது இல்ல. இப்படி பாஸ் மக்கு? மிஸ்டர் ரைட் சார், மை செலக்ஷன். வீட்ல குடிக்கிற மாதிரியே டேஸ்டா இருக்கா? ஸ்பெஷலா நானே உங்களுக்கு போட்டேன். காவேரி, காஃபி குடுத்துட்டேல்ல, கிளம்பு. பாஸ், கப்பையும் கையோட எடுத்துட்டு போயிடுறேனே, இங்க உடைச்சிட்டீங்கன்னா திரும்பவும் இன்னொரு வாட்டி வரணும் பாஸ். இங்க அதுக்கு ஒரு வாட்டி டென்ஷன் ஆக வேண்டியதா இருக்கும். அதான் பாஸ், உங்க நல்லதை யோசிச்சுதான் நான் இங்க நின்னுகிட்டே இருக்கேன். ஜெய்க்கு கால் வருது. ஹாய் பார்ட்னர், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ பார்ட்னர்? குட். ஹவ் அபவுட் யூ? ஐ எம் குட் பார்ட்னர். என்ன விஷயம் பார்ட்னர்? நம்ம ஆல்ரெடி பேசணும்ல அந்த வண்டலூர் கேளம்பாக்கம் பிளாட்டை பத்தி. ஃபைனலைஸ் ஆகுற மாதிரி இருக்கு. சூப்பர் பார்ட்னர். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சீக்கிரத்துல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு இமெயில்ல அனுப்பியிருக்கேன். பார்த்து ஒரு டிசைன் பண்ணிட்டேன்னா சைட்டுக்கு போய் மீட்டிங் வச்சுக்கலாம். ஷியோர் பார்ட்னர், நம்ம இன்ஜினியர் கிட்ட இப்பவே பேசிடுறேன். சவுண்ட் குட் பார்ட்னர். இன்னைக்கே பேசிடுவீங்கல்ல? ஏன் பார்ட்னர் இவ்வளவு டவுட்டா கேக்குறீங்க? இல்ல, வர்ற வழியில உங்க அப்பள விளம்பரத்தை எல்லாம் பார்த்தேன். மாடலிங்ல பிஸி ஆயிட்டீங்க போல. பிசினஸ்லாம் உங்களால பார்க்க முடியுமான்னு நான் யோசிச்சேன்னா பாத்துக்கோங்களே. என்னமோ வேற பார்ட்னரை தேடுறது சேஃபான்னு யோசிச்சேன்னா பாத்துக்கோங்களே. இந்த கால விஜய் லவுட் ஸ்பீக்கர் போட்டுறாரு. காவேரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்ட்னர், நம்ம பிசினஸ் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எதுக்கு இந்த தேவையில்லாத அப்பள விக்கிற வேலையெல்லாம்? பெருசா யோசிங்க பார்ட்னர். ஏதோ ஃபன்னுக்காண்டி பண்ணுனது பார்ட்னர். நமக்கு என்னைக்குமே பிசினஸ் தான் முக்கியம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன். ஓகே பார்ட்னர், நம்ம நல்லதுக்கு தான் சொன்னேன். டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இமெயில்ல அனுப்புறேன், அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு விஜய். சாரி பாஸ், இப்படிலாம் கமெண்ட்ஸ் வரும், உங்க பிசினஸ்க்கே ஆப் ஆயிரும்னு நான் யோசிக்கவே இல்லை பாஸ். எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போய் அந்த போஸ்டர்லாம் பிச்சு போட்டுறேன் பாஸ். பை பாஸ், மன்னிச்சிருங்க. ஐ வில் பி பேக். எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க பாஸ். கப்பு? ஏ பாஸ், எடுத்துட்டு போயிடுறேன். இங்க பாதி தான் குடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல, எடுத்துட்டு போயிடுறேன். ஜெய், என்ன ராகினி கோவமா இருக்கியா? என்ன காலையில இருந்து மொபைல்ல கேம் விளையாண்டுகிட்டு இருக்க? எனக்கு கோவம் வராதா? இது சும்மா டைம் பாஸ் ராகினி. அஜய், நீ என்ன சின்ன குழந்தையா? அவங்க தான் டைம் பாஸுக்கு வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. என்ன 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும்னு நினைக்கிறியா?
ராகினி, இப்ப என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா பேசுற? வந்து உட்காரு ஃபர்ஸ்ட். எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேது அஜய். உங்க அண்ணன் டெய்லி ஆபீஸ் போறாரு, கூடவே அந்த காவேரியும் போறா. இன்னைக்கு டாக்ஸ பத்தி எல்லாம் பேசுறா. ஆனா நீங்க இங்க கேம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. சரி அஜய், இந்த வருஷம் கம்பெனியோட இன்கம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? ராகினி, அதெல்லாம் அண்ணன் தான் பாத்துக்கிறாரு. ஓ, எல்லாமே உங்க அண்ணன் தான். அப்பனா அவர் சொல்றதுதான் கரெக்ட். அப்படியா? இல்ல ராகினி, அப்படி இல்ல. என்ன அஜய் சொல்றீங்க? அப்படி இல்ல இப்படி இல்லன்னு. இந்த சொத்துல ஈக்குவல் ஷேர் இருக்கா இல்லையா? என்ன அஜய், உங்களை தான் கேக்குறேன். என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையுமே அண்ணன் பார்த்துப்பாரு அண்ணன் பார்த்துப்பாருன்னு கேர்லெஸ்ஸா இருந்தா மொத்தத்தையும் உங்க அண்ணன் பார்த்துட்டு போயிருவாரு. உங்க அண்ணன் ஒன்னும் தப்பானவரா இல்ல. ஆனா அவரு நல்லவரா இருந்தாலும் இந்த காவேரி உங்க அண்ணனை நல்லவனாவே இருக்க விட மாட்டா. இனிமேட்டு நம்ம சுதாரிச்சுக்கலன்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ராகினி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? கிளம்புங்க, நம்மளும் ஆபீஸ் போலாம். உங்களுக்கு டேக் ஓவர் பண்ண தெரியலன்னா நான் பாத்துக்கிறேன். ஆபீஸ் கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணுங்க. என்ன ராகினி, அதான் அண்ணன் ஆபீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எப்படி நான் உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியும்? அண்ணன் சொல்லும் போது நீயும் தானே கூட இருந்த. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த வீட்ல உங்களுக்கு ஈக்குவல் ரைட் இருக்கா இல்லையா? என்ன ராகினி, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படின்னா உங்க அண்ணன் இந்த வீட்ல முதலாளி மாதிரியும் நீங்க அவருக்கு அடிமை மாதிரியும் இருக்கீங்க. அடிமை மாதிரியா? அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அஜய், பின்ன விஜய எப்படி நினைக்க சொல்றீங்க? வேற என்னமோ உங்க கன்னத்துல அரைகிறாரு, நீங்களும் வாங்கிட்டு அமைதியா இருக்கீங்க. ஆபீஸுக்கு வராதன்னு சொல்றாரு, நீங்க எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. இங்க 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும்னு கேம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா நீங்க அடிமை மாதிரி தான் இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலா அந்த பிசினஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நானே தான் அந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கேன். இல்லாட்டி என் அண்ணன் வராதன்னு சொன்னா கூட நான் போயிருக்க மாட்டேனா? எனக்கு வேற ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு ராகினி. எனக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நான் அதுல முதலாளியா இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு டைம் பாஸுக்கு கேம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? ராகினி, ஏதோ யதார்த்தமா விளையாண்டுகிட்டு இருந்தேன், அதை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டே ராகினி. ஏய், நிஜமாவே உங்களுக்கு முதலாளி ஆகணும்னு ஐடியா இருக்கா? ராகினி, நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம விஜய் அண்ணனை மிஞ்சின பிசினஸ் மேன் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம், ஆசை. ஆனா அஜய், புது பிசினஸ்க்கு தாத்தா கிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சிடலாம் ராகினி. அதான் என் கூட நீ சப்போர்ட்டுக்கு இருக்கல்ல, உங்ககிட்ட இருக்க ஐடியாஸ்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம பேசி பார்த்துட்டு தாத்தா கிட்ட பிசினஸ் பத்தி சொல்லுவோம். விஜய், நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா ராகினி, இப்ப என் ஜாதகத்துல 7.5 சனி நடக்குதான். அதான் கொஞ்ச நாள் போகட்டும்னு அப்பா சொல்லியிருக்காரு. இதுக்குத்தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா அஜய், நீங்க சொல்றது கரெக்டு தான். 7.5 சனி ஆரம்பிக்கிறப்ப புதுசா எதுவும் ஆரம்பிக்க கூடாதுன்னு எங்க அப்பாவும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. உண்மைதா, இங்க வாடி, நான் சொல்றத கேளு, வா. ஏய், நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கும்பலை இங்க இருந்து விரட்டணும். யார சொல்ற ராகினி? அதான் அந்த அவுட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்களே காவேரியோட குடும்பம், அவங்களதான் சொல்றேன். ஏதாவது நடக்க கூடாது, கூட்டம் கூட்டமா கிளம்பி வந்துருவாங்க. முதல்ல அந்த வீட்ல இருந்து அவங்கள கிளம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது வழிய சொல்லுங்க. பண்ணிடலாம் காவேரி, பெரிய லெவல்ல பண்ணிடலாம். நானே அந்த கும்பலை வீட்டை விட்டு கிளப்பணும்னு தான் ஐடியால இருக்கேன். இந்த வாரம் அவங்களுக்கு ஏதாவது வழிய பண்ணுவோம். ஜெய், காஃபி குடிச்சியா? நான் காலையில இருந்து குடிக்கல ராகினி. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அங்கா, சமைக்கணும், தண்ணி இன்னும் வரலடி. நான் இன்னும் ஒரு வேலையும் பார்க்கல. மோட்டர்லாம் போட்டு பார்த்துட்டியாமா? எல்லாம் போட்டு பார்த்துட்டேன்டி, வரல. இப்பயும் பக்கெட்ல புடிச்சு வைப்பேன். இன்னைக்கு அரிசி கழுவ கூட தண்ணி இல்ல. நீ எல்லாம் வேற ஊற வச்சிருக்கேன். இப்ப என்னடி பண்ணலாம்? இருமா, எப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், கவலைப்படாதம்மா. இங்கா, இந்த மாதிரி இருந்ததே இல்லடி, இன்னைக்குதான் இந்த மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணுவோம்மா, இல்லாட்டி வேற என்னமாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம், விடுமா. இப்படி குமரா, நில்லுப்பா. என்ன தாத்தா? ஏன்பா வெளியே இருந்து தண்ணி எடுத்துட்டு வர? வீட்டுல தண்ணி வரல தாத்தா, அதான் கார்பரேஷன் வாட்டரை எடுத்துட்டு வரேன். பா, தண்ணி வரலன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. வாட்டர் கனெக்ஷன்லாம் அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. இது ஏதாவது பிரச்சனையா இருக்கும், நான் கூப்பிட்டு பார்க்க சொல்றேன். முடியும், தண்ணி நம்ம வீட்டுல இருந்து எடுத்துக்க வேண்டியதானே?
எதுக்குப்பா வெளியே போயிட்டு வர? பின்னாடி மோட்டார் ரூம்ல ஓஸ் கூட இருக்கு, நான் எடுத்து கொடுக்குறேன். அங்க இருந்து டேப்ல ஓஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதானே? போய் தண்ணி குடத்த வச்சுட்டு வா வீட்டுல, நான் போய் ஓர்ஸ் எடுத்துட்டு வரேன். அத்தா நீங்க இருங்க, நானே போய் ஓர்ஸ் எடுத்துக்கிறேன். தீபா குமாரா, பின்னாடி மோட்டர் ஓப்பன்ல தான் இருக்கு, நீ போய் எடுத்துக்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. நம்ம வீட்டுல நீங்க குடியிருக்கீங்க, அந்த வீட்டுல தண்ணி வரலாட்டி நான் தானே சரி பண்ணி கொடுக்கணும். நீங்க வேற நான் வேணான்னு சொல்றேன், வாடகையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்து தானே ஆகணும். கிண்டல் பண்ணாதீங்க தாத்தா, நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா அத்தை என்ன வெளியே போய் எடுத்துட்டு வர சொன்னாங்க தண்ணிய. அப்ப அது தண்ணி விஷயம், இதுக்கெல்லாம் நீங்க தயங்க கூடாது. இதுவும் இல்லாம என்கிட்ட எதுக்கு தயக்கம்? நான் சீக்கிரத்துல சரி பண்ண சொல்றேன். இப்ப நீ என்ன பண்ற? ஓர்ஸ போட்டு தண்ணி எடுக்கிற வேலையை பாரு. சரிங்க தாத்தா, வர்றேன். நைட்டு டிஃபன் சாப்பிட உட்காடுறாங்க. தாத்தா கேக்குறாங்க விஜய் கிட்ட, என்னடா போட்டோ பிரச்சனை உனக்கும் ஒய்ஃபுக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கா? என்ன தாத்தா, நான் என்னமோ விஜய் கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரியே கேக்குறீங்க. பாருங்க தாத்தா எப்படி முறைக்கிறாருன்னு. விஜய் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்ட, காவேரி இனிமேட்டு நான் செய்யலன்னு சொல்லிட்டா, அப்புறம் எதுக்கு காவேரி கிட்ட சகஜமா பேசாம இவ்வளவு சீரியஸா வச்சிருக்க மூஞ்சிய? தாத்தா அவரு என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி நடிக்காத, இப்படியே பேசி பேசி ஸ்கோர் பண்ணி தாத்தா கிட்ட என்ன வில்லனா காட்ட முயற்சி பண்றியா? பாத்தீங்களா தாத்தா, நான் ஹீரோவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவரு நான் வில்லனா தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவாண்டமா என் மேல பழிய தூக்கி போடுறாரு பாருங்க. அவரு ரொம்ப ஓவரா பண்றாரு தாத்தா. அவன் நல்லவனா ஸ்கோர் பண்றானோ இல்லையோ, காவேரி டைமிங்ல ஸ்கோர் பண்றா. நீங்க வேற தாத்தா சும்மா சும்மா அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க. சரிப்பா விஜய், நீ சாப்பிடும்போது பேச வேண்டாம், சரி சாப்பிடு. காவேரி அந்த அப்பளத்தை எடுத்து வை. புடிச்ச அப்பளம் தான்ப்பா, சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கு. தாத்தா அவருக்கே தெரியுமே, அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது தானே நான் போட்டோ எடுத்தேன். சப்பாத்திக்கு எதுக்கு அப்பளம்? பாட்டி தாங்க பொரிச்சு வைக்க சொன்னாங்க, அதுக்காண்டி தான் நான் பொரிச்சேன். அப்படியே அதுல கொஞ்சம் இருந்துச்சு, அதை தான் நான் உங்களுக்கு வச்சேன். என்னப்பா இப்படி பாக்குற? இல்ல, ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம அப்பளத்தை கொடுத்துதான் என்ன சாப்பிடவே வச்சாங்க. அத போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டி என்ன தலகாட்ட முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா. இப்பயும் சம்பந்தமே இல்லாம டின்னர் டயத்துல சப்பாத்திக்கு அப்பளம், பெரிய கோளாறு. அதான் வீட்டுக்குள்ள ஏதாவது ஹிடன் கேமராவை மேடம் செட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணேன். ஆமா விஜய், ஹிடன் கேமரா வைக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு நான் தான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதே இதை சொல்லி சொல்லி காட்டுறீங்க? இப்படியே ஆபீஸுக்கு போனப்பையும் இதே மாதிரிதான் பண்ணாரு. ஒரு கண்ணுல போஸ்டர் படும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே தான் இருந்தாரு. நானும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன்னு தான் சொன்னேன். அப்பையும் என்ன திட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ரிமூவ் பண்ண போறியா? ஏமா ஏதோ ஒட்டிட்ட, அத அத்தோட விட்டுருங்க. திரும்பவும் போய் ரிமூவ் பண்ணா நல்லாவா இருக்கும்? நானும் அதை தான் தாத்தா சொன்னேன், கேட்டாதானே. சரி அப்படியே நல்லவ மாதிரி நடிக்காத. ஆபீஸ்ல எனக்கு போன் பண்ணி பிசினஸ் பார்ட்னர் என்ன சொன்னாரு? பெருசா திங்க் பண்ணுங்கன்னு சொன்னாரா இல்லையா? அட்வைஸ் வேற பண்றா, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நீ திங்க் பண்றேன்னு. கேட்டுச்சுல்ல? இந்த அப்பள போஸ்டரை பார்த்ததுனால தானே அவ்வளவு நக்கலா கமெண்ட் பண்ணாரு. பாக்குறவன் 1008 சொல்லதாண்டா செய்வான். உன் பிசினஸ் பார்ட்னருக்கு எங்க நீ ஃபீல்ட விட்டு போயிருவியோன்னு பயம் வந்துருச்சு. பாடுறா இந்த அப்பளத்தை, இதுல உன் போட்டோ எவ்வளவு ஜம்முன்னு அமக்கலமா இருக்கு. இதுல என்ன தப்பா கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு? இங்க இதுக்காண்டி தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இந்த போஸ்டரை அடிச்சப்பவே இந்த லேபிளும் அடிச்சாச்சு. சாம்பிளுக்கு கொஞ்சம் தான் அடிச்சிருக்கோம். ஸ்டாக் தீர்ற முடியும் தான் உங்க போட்டோ இருக்கும், புதுசா பிரிண்ட் பண்றப்ப மாத்திடுறோம். சரி காவேரி, இந்த அப்பள கட்டு எப்படி டைனிங் டேபிளுக்கு வந்துச்சு? அது நான் தான் விஜய், லேபிள் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி எடுத்துட்டு வர சொன்னேன். இப்போ இது டேபிளுக்கு வந்துருச்சு. நீங்க தான் தாத்தா அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல விஜய், புதுசா பிரிண்ட் பண்றதுல உங்க போட்டோ இருக்காது. அப்புறம் எதுக்கு நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆகணும்? உங்க மேல பிராமிஸா இதோட நிறுத்திக்கிறோம், இனிமேட்டு நாங்க பண்ண மாட்டோம். காவேரி ஷோர் ப்ராமிஸ், அம்மி ப்ராமிஸ், ஆடி ப்ராமிஸ், விஜய் ப்ராமிஸ். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறியான்னு பாக்கலாம். காவேரியோட வார்த்தை பாஸ், இந்த வார்த்தை தான் தண்ணியோட போயிருமோன்னு யோசிக்கிறேன். சாப்பிட்டு போங்க. விஜய்
என்னப்பா பாதியிலே எந்திரிச்சு போற? தாத்தா எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. இந்த அப்பளத்தை எடுத்து அவ தலையில உடைங்க. என்ன தாத்தா அவர் கோவமா போறாரு, நீங்க வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவனாமா கோவமா போறான்? இனிமேட்டு இங்க இருந்தா ஓப்பனா சிரிச்சிருவோமோன்னு பதட்டத்துல போறாமா. என் பேரனை பத்தி எனக்கு தெரியாதா? உடனே இறங்கி வந்துட்டா சாரோட ஈகோ என்ன ஆகுறது? அதுதான் முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டுறாப்ல. நல்லா புரிஞ்சிருச்சு தாத்தா, நானும் லைட்டா நோட் பண்ணேன். இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.